Good morning, boys. Today we are going to learn the story The Women on Platform 8, written by Ruskin Bond. The story name is The Women on Platform 8. In the last class, we saw the section 1, the same story, section 1. Today we are going to see about the section 2. In the last class, we saw the 4 characters, Arun, Sadish, and a kind lady, and Sadish's mothers. அன்பான மாணவர்களே, இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய பாடத்தலைப்பு த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 எழுதியவர் ரஸ்கின் பாண்ட். போன கிளாஸில் நம்ம படித்தோம், செக்ஷன் 1 படித்தோம் போன கிளாஸில். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது செக்ஷன் 2. போன கிளாஸில் நம்ம பார்த்தது ஒரு 4 கேரக்டர் பார்த்தோம். அருண், சதீஷ் அண்ட் கைண்ட் லேடி, ஒரு இறக்க குணமுள்ள ஒரு பெண்மணி நம்ம பார்த்தோம். அண்ட் சதீஷ் மதர் இந்த 4 பேரை பார்த்தோம். அந்த கதை கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். லைட்டாக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருண் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிவிட்டு எங்கே ரயில்வே ஸ்டேஷனில், ஏன்னா அவங்களுக்கு ட்ரெயின் மிட் நைட்டில் இருந்துச்சு. பட் அவங்க என்ன பண்ணாங்க, ஏர்லியாகவே வந்துட்டாங்க, ஈவினிங் டைம்லேயே வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு டைம் பாஸ், நைட் வரைக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படி பிளாட்ஃபார்மில் ஏறி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. ட்ரெயினை வேடிக்கை பார்த்துருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு அதுவே போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஹீ சிட் இன் எ பிளாட்ஃபார்ம் அண்ட் ஹீ லுக் அட் த ரயில் ட்ராக். கடைசி என்ன பண்ணாங்க, ரொம்ப போர் அடிக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சூட்கேஸ் மேலேயே உட்காந்துருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு பெண்மணி காரன் அவங்க தனியாக இங்கே இருக்க என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு பெண்மணி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. உடனே இவங்களும் பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுட்டு போகிறாங்க. அப்படின்னு பார்த்தா டைனிங் ஹாலில் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீ ஃபீல் லைக் எ ஃப்ரெண்ட். உடனே அவன் தன்னோட ஸ்டோரியெல்லாம் என்ன பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலை பற்றி, அவங்க ஸ்கூல்மேட்டு, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பிடிச்சது எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்ல ஆரம்பிக்கான். அப்படி டைம் பாஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் அந்த பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுவோம் ஷார்ட்கட் வேல. கிராஸ் த பிளாட்ஃபார்ம் என்ன ஷார்ட்கட் மேனர். அதை பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, கையை இறுக்கமாக பற்றி கொள்வாங்க. அவங்கள ஒரு பயம், ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் அவங்க சூட்கேஸ் வச்ச இடத்துக்கே வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தோம் அந்த சதீஷ் அப்படின்னு அவங்களோட கிளாஸ்மேட்டும் அவங்களோட அம்மாவும் வர்றாங்க. அப்படிங்கிறதோட லாஸ்ட் கிளாஸ் நம்ம எண்ட் பண்ணுவோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த செக்ஷன் 2. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். டர்ன் டு பேஜ் நம்பர் 28. Hello Arun, he called. The train's coming in late as usual. Did you know we have a new headmaster this year? Hello Arun, சதீஷ் பேசுகிறாங்க. ஹலோ அருண் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணுறாங்க. The train's coming in late as usual. வழக்கம் போலவே ட்ரெயின் இன்னைக்கு என்ன பண்ணுது, லேட்டாக தான் வருது. Did you know we have a new headmaster this year? உனக்கு தெரியுமா, இந்த வருஷம் நமக்கு புதுதாக ஹெட்மாஸ்டர் வந்திருக்காங்க. We shook hands and then he turned to his mother and said, "This is Arun, mother. He is one of my friends and the best bowler in the class." We shook hands. ரெண்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சதீஷ் சொல்கிறாங்க, "This is Arun." இதுதான் அருண். "He is one of my friends." He is one of my friends. ஒன் ஆஃப் வந்தாலே கடைசி அந்த இதுல ப்ளூரல் வரும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் and the best bowler in the class. and the best bowler எங்கள் கிளாஸ்லேயே மிக சிறந்த பவுலர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் யாருக்கு பண்ணுறாங்க, சதீஷோட அம்மாவுக்கு. சதீஷ் இன்ட்ரோ கொடுக்காங்க. I am glad to know that, said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, "And I suppose you are Arun's mother." I am glad to know that. எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. A large imposing woman who wore spectacles. Imposing அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் இன் appearance. தோற்றத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு போனால் கிராண்ட் அப்படின்னா நிறைய நம்ம சொல்லுவோம், பகட்டாக இருப்பாங்க அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேரேஜுக்கு நம்ம கிளம்பும்போது கிராண்டாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்போ நம்ம கிராண்ட் லைக் தட். அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா இம்போசிங் உமன், பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டாக அப்பியரன்ஸில் இருக்காங்க. ஹூ வோர் ஸ்பெக்டாக்கிள்ஸ். ஸ்பெக்டாக்கிள்ஸ் அப்படின்னா கண்ணாடி. She looked at the woman who led my hand and said, ஏற்கனவே இங்கே நம்ம அருண் அப்படின்ற கேரக்டரும் அந்த பெண்மணியும் கைண்ட் லேடியும் என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. "And I suppose you are Arun's mother." அந்த கைண்ட் லேடியை பார்த்து சதீஷோட அம்மா கேட்காங்க, நீங்கள் தான் அருணுடைய அம்மாவா அப்படின்னு கேட்காங்க. I opened my mouth to make some explanation,
But before I could say anything, the woman replied, "Yes, I am Arun's mother." I opened my mouth. நான் என்னுடைய வாயை திறந்து சில விளக்கங்கள் சொல்லணும், சம் எக்ஸ்பிளனேஷன் விளக்கங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் பிஃபோர் ஐ குட் சே எனிதிங், ஆனால் நான் சொல்வதற்கு முன்பாகவே த விமன் ரிப்ளைடு, த கைண்ட் உமன் ரிப்ளைடு. என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ஐ எம் அருண்ஸ் மதர். ஆமாம், நான் அருணுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க அருணுடைய அம்மா கிடையாது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்படுது. அருண் வந்து லோன்லியாக தான் வந்திருந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐ வாஸ் unable to speak your word. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embarrassed and was smiling at Sadi's mother. I was unable to speak your word. என்னால் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் தான் அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால் பேச முடியல. I looked quickly up at the woman. நான் உடனே அந்த பெண்மணியை மேல் ஏற எடுத்து பார்க்கிறேன். பட் she did not appear to be at all embarrassed and was smiling at Sadi's mother. ஆனால் அந்த பெண்மணி எந்த ஒரு பதற்றமும், எம்பரஸ் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் பர்சனல் கான்சியஸ், இல்லை நம்ம போய் சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, சதீஷோட அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. Sadi's mother said, "It's such a nuisance having to wait for the train right in the middle of the night. But one can't let the child wait here alone. Anything happen to a boy at a big station like this? There are so many suspicious characters hanging about. These days one has to be very careful of strangers." Sadi's mother said. இப்போ சதீஷுடைய அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க. சதீஷனுடைய அம்மா சொல்லுறாங்க, என்ன சொல்கிறாங்க, "It's such a nuisance having to wait for the train right in the middle of the night." Nuisance அப்படின்னா இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா நம்ம நைட் எல்லாமே எப்படிலாம் என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக நைட்டில் வந்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு கன்வீனியன்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஒன் காண்ட் லெட் த சைல்டு வெயிட் ஹியர் அலோன். ஆனால் யாரும் தன்னுடைய மகனை தனியாக இதில் ட்ரெயின் ஏறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனிதிங் ஹேப்பன் டு எ பாய் அட் எ பிக் ஸ்டேஷன் லைக் திஸ். எனிதிங் கேன் ஹேப்பன் டு எ பாய் அட் எ பிக் ஸ்டேஷன் லைக் திஸ். ஒரு பையனுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷனில் எது வேணாலும் நடக்கலாம். தெர் ஆர் சோ மெனி சஸ்பீசியஸ் கேரக்டர்ஸ் ஹேங்கிங் அபவுட். பெரிய ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சஸ்பியஸ், பிக் பாக்கெட் இருக்கிற திருடங்கள், குழந்தைகளை கடத்துறது, இந்த மாதிரி ஆட்களும் என்ன பண்ணுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இருக்காங்க. அதனால் யாரையும் நம்ம ஈஸியாக நம்ப முடியாது, எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சதீஷோட அம்மா சொல்கிறாங்க. தீஸ் டேஸ் ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்போ உள்ள காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், யாரும் முன்பின் தெரியாதவங்க பற்றி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சதீஷோடைய அம்மா சொல்கிறாங்க. "Arun can travel alone though," said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Sadi's mother. Arun can travel alone though. அருண் என்ன பண்ணுவான், தனியாகவே ட்ராவல் பண்ண முடியும். said the woman beside me. beside அப்படின்னா நமக்கு அருகில் இருக்கிறவங்க. and somehow I felt grateful to her for saying that. அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு பெருந்தன்மையாக இருந்துச்சு. I felt grateful, நம்மளை பற்றி உயர்வாக சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. I had already forgiven her for lying. ஏற்கனவே அவங்க போய் சொல்லியிருக்காங்க. பட் I forgive, நான் அதை என்ன பண்ணிட்டேன், மன்னித்து விட்டேன். and besides I had taken an instinctive dislike to Sadi's mother. அதே நேரத்தில் சதீஷோடைய அம்மாவை என்னுடைய மனசில் ஒரு வெறுப்பு, டிஸ்லைக் ஒரு வெறுப்பு என்ன பண்ணுது, தோன்றுகிறது. யார் மேலே, சதீஷோட அம்மா மேலே. "Well, be very careful, Arun," said Sadi's mother, looking sternly at me through her spectacles. "Be very careful when your mother is not with you, and never talk to strangers." "Well, be very careful, Arun." நல்லது தான், நீ தனியாக ட்ராவல் பண்ணுற அப்படின்றது நல்லது, ஆனால் கேர்ஃபுல்லாக இரு. செட் மதர் லுக்கிங் ஸ்டர்ன்லி அட் மீ. ஸ்டர்ன்லி அப்படின்னா என்னென்னா முறைத்து பார்ப்போம், நம்ம கடுமையாக பார்த்தோம். இந்த மாதிரி ஹெர் ஸ்பெக்டாக்கிள்ஸ், எது வழியாக அவங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்பெக்டாக்கிள்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு, அது வழியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி முறைத்து பார்க்குறாங்க. "பி வெரி கேர்ஃபுல் வென் யுவர் மதர் இஸ் நாட் வித் யூ." நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், அம்மா உன் பக்கத்தில் இல்லாதப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். "and never talk to strangers." ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள், அவங்ககிட்ட என்ன பண்ணாத, பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. I looked from Sadi's mother to the woman who had given me tea and sweets, and then back at Sadi's mother.
ஐ லுக் ஃப்ரம் சதீஷ் மதர் டு த உமன். சதீஷோட அம்மாவை பார்த்துருந்தேன். இப்போ நான் யாரை பார்க்கேன்? அந்த கைண்ட் லேடியை நான் என்ன பண்ணுறேன்? பார்க்கேன். யார்? ஹூ ஹேட் கிவன் மீ டீ அண்ட் ஸ்வீட்ஸ். எனக்கு என்ன பண்ணாங்க? டீ ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவாங்க. அண்ட் தென் பேக் அட் சதீஷ் மதர். மறுபடியும் அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் இப்போ யாரை பார்க்கேன்? சதீஷோட அம்மாவை பார்க்கேன். பார்த்து என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அசட். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நான் வழிபோக்கர்களை நான் முன்பின் நடக்கவங்கள நான் விரும்புவேன் அப்படின்னு அருண் ரிப்ளை பண்ணுறோம். Saji's mother definitely staggered a little, as obviously she was not used to being contradicted by small boys. There you are, you see, if you don't watch over them all the time, they will walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me, and never talk to strangers. Sadi's mother definitely staggered a little. நான் சொன்ன பதில கேட்ட ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. நான் அதுக்கு ஆப்போசிட்டாக பதில் சொல்கிறேன். அதை பார்த்தோன்னே ஸ்டேகர்ட் அப்படின்னா என்ன? மூவ் ஆர் அன்ஸ்டடி. ஒரு நிமிஷம் அவங்க நிலை தடுமாறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் ஸ்டேகர்ட். ஸ்டடீஸ் மதர் டெஃபினெட்லி ஸ்டேகர்ட் a little. நான் சொன்ன பதில கேட்டால் அவங்க கொஞ்சம் ஒரு கணம் நிலை தடுமாறிட்டாங்க. ஆஸ் ஆப்வியஸ்லி ஷி வாஸ் நாட் யூஸ் டு பீயிங் கான்ட்ரடிக்டட் பை ஸ்மால் பாய்ஸ். அவங்களுக்கு என்ன ஏற்கனவே சின்ன பசங்களோட கருத்தில் எப்போவுமே ஒரு முரண்பாடு இருக்கும். கான்ட்ராடிக்டட்னா முரண்பாடு. தேர் யூ ஆர், யூ சி, இஃப் யூ டோன்ட் வாட்ச் ஓவர் தெம் ஆல் த டைம் தே வில் வாக் ஸ்ட்ரைட் இன் டு ட்ரபிள். ஆல்வேஸ் லிசன் டு வாட் யுவர் மதர் டெல்ஸ் யூ. தேர் யூ நீ அங்கே தான் நிற்கிட்ட, நீ ஒரு சின்ன பையன்றதை அங்கே தான் காமிக்க. இங்கே பாரு, நாங்கள் சொல்கிற பெரியவங்க சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா உனக்கு ட்ரபிள்ஸ் உண்டாகும், உனக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஆல்வேஸ் லிசன் டு வாட் யுவர் மதர்ஸ் டெல்ஸ் யூ. எப்பவுமே உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நீ என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி she said wagging a fat little finger at me. என்ன பண்ணுறாங்க? அவங்களோட சின்ன விரல். வேகிங் அப்படிங்கிறது நம்ம பை பை சொல்லும்போது கையை அசைப்போம்ல முன்னையும் பின்னையும். தட் இஸ் கால்ட் அஸ் வேகிங். வேகிங்க லிட்டில் ஃபிங்கர் ஒரு விரலை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம நோ அப்படின்னு ஒன் விரலை வச்சு நம்ம சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறோம். அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யார்ட்டையுமே என்ன பண்ணக்கூடாது? ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஐ glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Sadish was standing behind his mother, grinning at me and delighting in my class with his mother. Apparently he was on my side. I glared resentfully at her. I glared என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபேர்லி. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? அவங்க அம்மாவை ஏற்று பேசுகிற மாதிரி பேசிட்டேன். அண்ட் மூவ் க்ளோசர் டு த உமன் ஹூ ஹேட் பிஃப்ரெண்டட் மீ. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? அங்கே சதீஷ் அம்மா விட்டு கொஞ்சம் விலகி இந்த பெண்மணி அந்த கைண்ட் லேடி கிட்ட இருக்கேன். சதீஷ் வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிஸ் மதர். சதீஷ் அப்படிங்கிற கேரக்டர் கிளாஸ்மேட் பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணுறான்? சதீஷோட அம்மாவுக்கு பின்னாடி. பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி, பிசைட் அப்படின்னா அருகில். டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. பிசைட் அருகில், பிஹைண்ட் பின்னாடி. அண்ட் கிரின்னிங் அட் மீ என்னை பார்த்து சிரிக்கின்றான். அண்ட் டிலைட்டிங் இன் மை கிளாஸ். அவங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட மோதல் வச்சு அவனுக்கு டிலைட்னா ஹாப்பி வித் ஹிஸ் மதர். அப்பரண்ட்லி ஹி வாஸ் ஆன் மை சைட். இதை பார்க்கும்போது அவன் என்னோட எனக்கு ஆதரவாக இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரிகிறது. The station bell clanged, and the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. The station bell clanged. என்ன பண்ணுது? ட்ரெயின் வர்றதுக்கு இன்டிமேஷன் கொடுக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க பெல் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. லைக் தட். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? பெல் clanged. And the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. இவ்வளோ நேரம் அவங்க மக்கள்லாம் இருந்திருப்பாங்களா ட்ரெயினில் ஏறதுக்காக. அங்கே இருந்த பிளாட்ஃபார்ம் ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க, க்ரௌடாக இருந்திருக்கும். அவங்கள என்ன பொசிஷன்? ஸ்குவாட்டிங் அப்படின்னா ஸ்குவாட் அப்படின்னு ஒரு பொசிஷன் லைக் தட் பொசிஷனில் உட்காந்துருப்பாங்கல்ல, லைக் தட். அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பொசிஷன்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் பிகேன் ஹஸ்லிங் அபவுட். இப்போ என்ன பண்ணுறாங்க? தள்ளு முள்ளு ஏற்படுது. ஹஸ்லிங், இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆர்டினரி அன்ரிசர்வ் கோச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான போட்டிகள்லாம் இருக்கும். லைக் தட். இங்கே என்ன பண்ணுறாங்க? இவ்வளோ நேரம் எல்லாரும் உட்காந்துருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? ஹஸ்லிங் ஆடுறாங்க. Here it comes, shouted Sadish, as the engine whistle shrieked and the front lights played over the rails. Here it comes. ட்ரெயின் வந்துட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? shouted Sadish வந்து என்ன பண்ணுறான்? ஷவுட் பண்ணுறான். as the engine whistle shrieked
and the front lights played over the rails. One என்ன பண்ணுது இன்ஜின் விசில் வந்து சவுண்டு கேட்கும். இன்ஜின் விசில் வந்து உள்ள சவுண்டு, இந்த ட்ரெயின் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹை பிச் சவுண்ட் ஆகும். ஸ்ட்ரைக்ட் அப்படின்னா என்னது ஹை பிச் சவுண்டு. அந்த ஃப்ரண்ட் லைட்ஸ் பிளேட் ஓவர் த ரயில்ஸ், அது முன்னாடி இருக்கிற ரயில்ஸில் என்ன பண்ணுறோம் அந்த தண்டவாளத்தில் அந்த லைட் வந்து பிளேட் அப்படிங்க. The train moved slowly into the station, the engine hissing and sending out waves of steam. As it came to a stop, Sadish jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on, Arun, this one's empty." And I picked up my suitcase and made a dash for the open door. The train moved. Moving slowly. மெதுவாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரு ஆகும்போது மெதுவாக வரும். The train moved slowly into the station, the engine hissing and sending out waves of steam. Hissing அப்படின்னா அந்த சவுண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அது சீரும் சத்து, இந்த பாம்புலாம் சீரும் பார்த்தீங்களா, அந்த லைக் தட் சரியா ஹிஸ்ஸிங் சவுண்ட் அண்ட் sending out waves of steam. ஸ்டீம்னா புகைகளை என்ன பண்ணுறது வெளியிடுது. As it came to a stop, Sadish jumped on the footboard of a lighted compartment and shouted. ட்ரெயின் நின்ன உடனே சதீஷ் என்ன பண்ணுறான், ஒரு ஃபுட்போர்டில் ஏறி உள்ளே போகிறான். கமான் அருண், திஸ் ஒன் எம்டி, இது காலியாக இருக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஐ பிக் அப் மை suitcase and made a dash for the open door. அவன் சொன்னோடனே நானும் என்னோடய suitcase எடுத்து என்ன பண்ணுறேன், உள்ளே என்ட்ரி ஆகிறேன். We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform, talking up to us. Sadish's mother did most of the talking. We placed ourselves at the open windows. நாங்கள் ரெண்டு என்ன பண்ணுறோம், ஓப்பன் விண்டோஸ் பக்கத்தில் பிளேஸ் பண்ணுறோம். And the two women stood outside on the platform. இந்த இரண்டு பெண்மணிகளும் பிளாட்ஃபார்மில் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. டாக்கிங் அப் டு அஸ், ரெண்டு பேரும் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. சதீஷ் மதர் டிட் மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங், அதிகமாக பேசுவது சதீஷோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. No, don't jump on and off moving trains as you did just now, she said. And don't stick your heads out of the windows and don't eat any rubbish on the way. She allowed me to share the benefit of her advice, as she probably didn't think my mother a very capable person. She handed Sadish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates, and told him to share the food with me. Then she stood back from the window to watch how my mother behaved. No, don't jump on and off moving trains. ஓட்டுற ட்ரெயின்லையும் ரன்னிங்கில் இருக்க ட்ரெயினில் என்ன பண்ணக்கூடாது, ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது. இப்போ பண்ண மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சதி சமைச்சு போகிறான். அண்ட் டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ், ஜன்னலுக்கு வெளியே தலையை என்ன பண்ணக்கூடாது, நீட்டக்கூடாது. அண்ட் டோன்ட் ஈட் எனி ரபிஸ் ஆன் த வே, வழியில் வரக்கூடிய பண்டங்கள்லாம் என்ன பண்ணாத, வாங்கி சாப்பிடாதீங்க. சி அலோட் மீ டு ஷேர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹர் அட்வைஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அட்வைஸ் எல்லாம் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சி ப்ராப்ளி டிடன்ட் திங்க் மை மதர் எ வெரி கேப்பபிள் பர்சன். அவங்க என்னுடைய அம்மாவும் அவங்களுக்கு அருகில் தான் நின்றுருக்காங்க. அவங்க சி வாஸ் வெரி கேப்பபிள் பர்சன். சி ஹேண்டட் சதீஷ் எ பேக் ஆஃப் ஃப்ரூட். சதீஷ் கையில் போகிறன்னு என்ன கொடுக்காங்க, எ பேக் ஆஃப் ஃப்ரூட், ஒரு பேக் நிறையா ஃப்ரூட்ஸ் கொடுக்காங்க. எ கிரிக்கெட் பேட், ஒரு பேட் கொடுக்காங்க. அண்ட் எ பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், சாக்லேட் ஒரு பாக்ஸ் நிறையா கொடுக்காங்க. அண்ட் டோல்ட் ஹிம் டு ஷேர் த ஃபுட் வித் மீ. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபுட் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் ஷி ஸ்டுட் பேக் ஃப்ரம் த விண்டோ டு வாட்ச் ஹவு மை மதர் பிஹேவ்ட். அவங்க எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பின்னாக சென்று விடுறாங்க. அண்ட் வெயிட்டட், எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய அம்மான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா அந்த கைண்ட் விமன், அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பேராகிராஃப். I was smarting under the patronizing tone of Sadish's mother, who obviously thought mine a very poor friend, and I did not intend giving the other woman up. I let her take my hand in hers, but I could think of nothing to say. I was conscious of Sadish's mother staring at us with hard, beady eyes, and I found myself hating her with a firm, unreasoning hate. The god walked up the platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then and put my lips to her cheek and
kissed her. I was smarting under the patronizing tone of Sati's mother. Patronizing meaning treating in a kind manner. இப்போ அவங்க சதீஷ் அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க அம்மா வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ண அப்படின்னு தெரியல. ஐ வாஸ் ஸ்மார்ட்டிங் அந்த பர்டனைசிங் கைண்ட் டோனில் ஹியூ ஆப்வியஸ்லி தாட் மைண்ட் எ வெரி புவர் ஃபேமிலி. நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொல்லி யார் நினச்சிட்டு இருக்காங்க, சதீஷோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. ஐ டிட் நாட் இன்டர் கிவிங் டு த அதர் உமன் அப்படின்னு. அதனால் அவங்கள விட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஐ லெட் ஹர் டேக் மை ஹேண்ட்ஸ் இன் யூஸ். நான் என்னுடைய கரங்களோடு அவங்க கரங்களை பற்றி கொள்கிறேன். பட் ஐ குட் திங்க் ஆஃப் நத்திங் டு சீ. அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரிலேட்டிவ் கிடையாது, இப்போ தான் பழகியிருக்காங்க அந்த ஸ்டேஷனில், அன்னைக்கு தான் பழகியிருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல அப்படின்றது அவனுக்கு தெரியலை. பட் என்ன பண்ணிக்கிட்டான், அவங்களோட கைண்ட்னஸ் பார்த்து அவங்களோட கரங்களை பற்றி கொண்டான். I was conscious of Sati's mother staring at us with hard beady eyes, and I found myself hating her with a firm, unreasoning hate. இப்போ யார் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சதீஷோட அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கூர்மையாக பேர்டி ஐஸ் அப்படிங்கிறது வந்து கூர்ந்து பார்க்க கவனிக்கக்கூடிய ஒரு ஒளி வீசும் கண்களோட பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இவங்க வந்து எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்காங்க. ஆனால் இவன் யாருக்குமே இவங்க சதீஷ் அம்மாவுக்கும் நம்ம கேரக்டர் அருணுக்கு நமக்கு ஒரு சின்ன கிளாஸ் ஆகிட்டு, அதனால இவனுக்கு ஒரு அன்ரீசனிங் ஹேட் வந்துட்டு, ஒரு வெறுப்பு, அவங்கள பார்த்தாலே ஒரு வெறுப்பு மாதிரி வந்துட்டு. த காட் வாக் அப் த பிளாட்ஃபார்ம் ப்ளோயிங் ஹிஸ் விசில் ஃபார் த ட்ரெயின் டு லீவ். இந்த காட் என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க, பிளாட்ஃபார்ம் நடந்து போய் ப்ளோயிங் ஹிஸ் விசில், அவங்க விசில் அடிப்பாங்க. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, விசிலிங் கொடுப்பாங்க. ட்ரெயின் எங்கேயும் அந்த காட் வந்து விசில் பண்ணுறாரு. ஐ லுக் ஸ்ட்ரைட் இன் டு த ஐஸ் ஆஃப் த உமன் ஹூ ஹெல்ட் மை ஹேண்ட். நான் நேரடியாக இப்போ என்னுடைய கரங்களை பற்றி கொண்டிருக்கேன் அந்த கைண்ட் உமனை பார்க்கிறேன். அண்ட் சி ஸ்மைல் இன் எ ஜென்டில் அண்டர்ஸ்டாண்டிங் வே. அவங்க என்னை பார்த்து ஒரு புன்முறுவல், ஒரு புரிந்து கொண்ட புன்முறுவல் செய்கிறாங்க. I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. நான் என்ன பண்ணுறேன், ஜன்னல் வழியாக என்னுடைய அந்த பெண்மணியின் கன்னத்தில் என்னுடைய உதவியை எடுத்து ஒரு முத்தம் கொடுக்கிறேன். The carriage jolted forward and she drew her hand away. The carriage jolted அப்படின்னா சடனாக மூவ் ஆகும். ட்ரெயின் மூவ் ஆக பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக் ரிலீஸ் பண்ணுவாங்க, உடனே ஒரு ஜெர்க்கோட மூவ் ஆகும். தட் இஸ் கால்ட் ஜால்ட். த கேரேஜ் ஜால்டட் ஃபார்வர்ட், சி ட்ரூ ஹர் ஹேண்ட் அவே. உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, கரங்களை எடுத்துக்கொள்கிறாங்க. குட் பை மதர் செட் சதீஷ் as the train began to move slowly out of the station. Satish and his mother waved to each other. Goodbye mother. சதீஷ் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவுக்கு குட் பை மதர் அப்படின்னு சொல்கிறான். as the train began to move slowly out of the station, Satish and his mother waved to each other. இங்கே என்ன பண்ணுறது, ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது, இவன் குட் பை சொல்கிறான். and move slowly out of the station. ஸ்டேஷன் வெளியே போகுது. சதீஷ் and his mother waved to each other. ரெண்டு கையை கரங்களை அசைத்து கொண்டே இருக்கிறார்கள். குட் பை I said to the other woman. குட் பை மதர். நான் என்ன பண்ணுறேன், நானும் குட் பை சொல்கிறேன். குட் பை மதர். நான் அவங்களை எப்படி அழைக்கிறேன், மதர், அம்மா என்று நான் அழைக்கிறேன். I didn't wave or shout but sat still in front of the window gazing at the woman on the platform. Satish's mother was talking to her but she didn't appear to be listening. She was looking at me as the train took me away. She stood there on the busy platform, a pale, sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. I didn't wave or shout. நான் என்ன பண்ணல, கரங்களை அசைக்கவோ கத்தவோ இல்லை. பட் sat still in front of the window. ஆனால் என்ன பண்ணிருக்கேன், இன்னும் அந்த ஜன்னல் முன்பாகவே உட்காந்துருக்கேன். gazing at the woman on the platform. வெறித்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். யாரை பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த பெண்மணியை பார்த்து கொண்டே இருக்கிறேன். Satish's mother was talking to her but she didn't appear to be listening. சதீஷோட அம்மா வந்து அந்த பெண்மணிகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த பெண்மணி வந்து அதை கவனிக்கவே இல்லை. she was looking at me. அவங்க ஏன்னா என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். as the train took me away. இந்த ட்ரெயின் வந்து என்ன ரொம்ப தூரம் அழைத்து கொண்டு வருகிறது. she stood there on the busy platform. அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம செக்ஷன் 1லேயே பார்த்தோம். ட்ரெயின் வந்துட்டு போகிறப்போ க்ரௌடட், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். a pale sweet woman in white. a
பேல் ஒரு வெளிர்ன ஸ்வீட் இன்மையான பெண்மணி இன் ஒயிட் அப்படிங்கிறது ஒயிட் சாரி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாட்ச்ட் ஹர் until she was lost in the million road. என் கண்ணிலிருந்து மறையும் வரைக்கும் அவங்கள நான் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நம்ம ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் முடிக்கிறேன். About the author, Ruskin Bond is a short story writer, novelist and poet, the favorite writer of Indian children. His first novel, Room on the Roof, was published when he was still in his teens. This novel won him the John Rice Memorial Award in 1957. He also writes about children and the simple hill folk of Uttarakhand. Simplicity and fluency of language and insight into human nature are hallmarks of his time. His major writings include An Island of Trees, A Bond with the Mountains, and The India Love. He has also been honored with the Sahitya Akademi Award for his contribution to Indian literature. ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறது சிறுகதைகள் எழுதுகிறவர், நாவல் எழுதுவார் அண்ட் போய்ட், த ஃபேவரட் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன். இந்திய குழந்தைகளுக்காக இவர் நிறைய கதைகள் என்ன பண்ணியிருக்கார், எழுதியிருக்கார். அது எல்லாமே பப்ளிஷ் when he was still in his teens. அவர் டீனேஜாக இருக்கும்போதே அவர் என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டார், எழுத ஆரம்பித்து விட்டார். This novel won him the John Rice Memorial Award in 1957. இந்த John Rice Memorial Award வந்து வின் பண்ணார். He also writes about children and the simple hill folk of உத்தரகாண்டில் உள்ள ஹில் ஃபோக் அண்ட் சில்ட்ரன் ஸ்டோரிஸ்லாம் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காங்க. சிம்பிளிசிட்டி எளிமையாக அண்ட் ஃப்ளூயன்சி தெளிவாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அவர் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அண்ட் இன்சைட் இன்ட்டு ஹியூமன் நேச்சர், மனித பண்புகளை பற்றி ஒரு இன்சைட்டோடு அவர் என்ன பண்ணுறாரு இருக்காங்க. ஆர் ஹால்மார்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல். ஹால்மார்க்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு ஒரு முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் மேஜர் ரைட்டிங்ஸ் இன்க்ளூட் An Island of Trees அப்படிங்கிற ஒரு புக், A Bond with the Mountains, The India Love அப்படிங்கிறலாம் அவருடைய மேஜர் ஒர்க்ஸ். He has also been honored with the Sahitya Akademi Award. Sahitya Akademi அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹானராக பெற்றிருக்காரு. ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் லிட்ரேச்சர். இந்திய இலக்கியத்துறைக்கு அவர் எழுதின நிறைய கதைகள் மூலமாக அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் த கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபாலோஸ். பேஜ் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.